ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விஜய கிரியேஷன். ஸோ இப்போ நீங்கள் வந்து பிரிவில் வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு 3D அனிமேஷன் வீடியோ எப்படி நம்ம வந்து மேக் பண்ணால் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறேன். வீடியோஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது நம்ம வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ அந்த வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறது ஒரு ஈஸியாக ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். வீடியோஸ் ரொம்ப வந்து லென்த்தாக இருக்கும். நம்ம அதே மாதிரி வந்து நிறையா வந்து கீப்பரிமெண்ட் பண்ணி நம்ம வந்து அனிமேட் பண்ண போகிறோம். வீடியோஸ் மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்க கொடுத்து வச்சுருங்க. என்னோடய வீடியோஸ் வந்து மறக்காமல் லைக் போடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போகிற கொஞ்சம் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து எப்படி வந்து அனிமேட் பண்ணுறதுங்கிறத மட்டும் நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். அடுத்தடுத்து நான் வந்து எப்படி வந்து அதில் வந்து லிரிக்ஸ் செட் பண்ண எல்லாத்தையும் நான் வந்து சொல்லித்தரேன். எல்லாத்தையும் நான் ஒரே வீடியோ வந்து சொன்னேன் அப்படின்னா வீடியோஸ் ரொம்ப வந்து லென்த்தாக போயிடும். இப்போ வாங்க நம்ம அந்த வீடியோ எப்படி வந்து மேக் பண்ண பார்க்கலாம். இதில் வந்து யூஸ் பண்ணி எல்லா மெட்டீரியல் லிங்க் வேணும் வந்து கீழே கொடுத்துருக்கேன். எல்லாமே பிஎன்ஜி இமேஜ் தான். அதெல்லாம் வந்து டெவலப் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. ஓகே, டெவலப் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து சொல்கிறேன். இப்போ நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன். அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் வந்து டெவலப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் மொத்தம் 4 இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிஎன்ஜி இமேஜ் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிடுங்க. அடுத்து வந்து நான் வந்து சொல்கிறேன். இந்த கண்ணை பூரா நான் வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்து ரெடி பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டில் வந்து அந்த பேக்ரவுண்ட் இமேஜ், செகண்ட் வந்து அந்த இலை மாதிரி இருக்குல்ல அந்த இமேஜ் ஆட் பண்ணிடுங்க. தேர்டு வந்து அந்த மணி இமேஜ், ஃபோர்த் வந்து அந்த அம்மன் இமேஜ். ஓகேவா, அந்த மாதிரி வந்து பண்ணிடுங்க. ஆட் பண்ணிடுங்க. 1 by 1 கரெக்டாக ஆட் பண்ணுங்கள். மாற்றி ஆட் பண்ணிடலாம். நீங்கள் அனிமேட் பண்ணும்போது ஒழுங்காக வராது. அந்த இமேஜ் பின்னாடி இந்த இமேஜ் முன்னாடியுமா வரும். ஓகேவா, நல்லா வந்து உங்களுக்கு வந்து புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டில் பாருங்கள், அந்த பேக்ரவுண்ட் இமேஜை ஆட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா, ஓகே ஆட் பண்ணிடுங்க. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஆடியோ ஆட் பண்ணிடலாம். ப்ளஸ் இது பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஆடியோ ஆட் பண்ணிக்கிறேன். வியூவால் கொடுத்துட்டு என்ன சாங் ஆட் பண்ணோம். ஸோ அந்த ப்ளஸ் கூட டேரெக்டாக சாங் வந்து ஆட் ஆயிரும். நான் இப்போக்கி சும்மா மட்டும் ஒரு 12 செகண்ட் வச்சு நான் வந்து சொல்லி காமிக்கிறேன் எப்படின்னு. நீங்கள் 30 செகண்ட் வீடியோ மேக் பண்ணாலும் நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இமேஜெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. 1 by 1 கரெக்டாக ஆட் பண்ணிடுங்க. இமேஜ் இப்போ நான் சொன்னது மாதிரியே. இப்போ அந்த ஃபஸ்ட்டில் இருக்க அந்த இமேஜ் வந்து இது பண்ணுங்கள், கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நீங்கள் ட்ராக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு மறந்துடுவீங்க, அதுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணிடுங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து இது பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு இதில் வந்து பாருங்கள் எக்ஸு ஒய் இசட் இருக்கும். ஒன்றுமே இல்லை. எக்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து மூவ் பண்ணுறது. ஒய்னா வந்து மேலையும் கீழையுமே வந்து மூவ் பண்ணுறது. இசட்னா ஜூம் அவுட் பண்ணுறது. அவ்வளோதான் நண்பா. இப்போ அந்த ஒய்யை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து இமேஜ் வந்து ஒரு 5000ங்கிற வந்து வேல்யூவில் கரெக்டாக வைங்க. ஓகே, 5000 வச்சுருங்க வேல்யூவை கரெக்டாக. இப்போ அகைன் அந்த ஸ்கேலாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ அந்த இமேஜ் வந்து ஃபுல்லாக வந்து ஜூம் பண்ணிடுங்க. ஃபுல்லாக வரணும், ஸ்க்ரீன் ஃபுல்லாக வரணும். அப்போ தான் நம்ம வந்து அனிமேட் பண்ணும்போது மேலே இருந்து நல்லா வந்து கீழே வரும்போது நல்லா வந்து அனிமேட் ஆகி வரும். இல்லைன்னா அந்த சைடில் அந்த பேக்ரவுண்ட் எல்லாமே தெரியும். அந்த பிளாக் ஷேடோ எல்லாமே ஃபுல்லாக ஜூம் பண்ணிங்க நண்பா. உங்களுக்கு எந்த அளவுக்கு அது மேலேருந்து வரணுமோ இல்லை அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஜூம் பண்ணிங்க. அப்போ தான் நல்லா இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த அளவுக்கு வந்து இது பண்ணியிருக்கேன், ஜூம் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போ வந்து பேக்கில் வந்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த எல்லா இமேஜுமே நீங்கள் ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து மறந்துடுவீங்க, அதுக்கு தான் சொல்கிறேன். இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே வந்து ட்ராக் பண்ணிடுறேன் ஃபுல்லாக. இப்போ பார்த்தோன்னா எல்லாத்தையுமே பாருங்கள் நம்ம ஃபுல்லாக வந்து நான் வந்து எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணுமோ அவ்வளோத்தையும் நான் வந்து ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த இமேஜ் அந்த கண்ணு மாதிரி இருக்குது, அதை வந்து ஆன் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியுங்கிறதுனால நான் வந்து 1 by 1 அதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் என்ன ஆன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த இலை மாதிரி இருக்கிறது ஆன் பண்ணியிருக்கேன். இதோட வேல்யூ வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இசட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4000 வைங்க. நீங்கள் ஃபஸ்ட் இமேஜ் வந்து 5000 வச்சிங்கன்னா இது வந்து 4000 வைங்க. ஏன்னா ஒரு 1000 வந்து டிஃப்ரெண்ட் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அனிமேட் பண்ணும்போது வந்து அது வந்து பின்னாடி வரும்போது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 4000 வைங்க. ஓகே நம்ம இப்போ பாருங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா 4000 வச்சுட்டேன். இப்போ அகைன் பேக்கில் வந்துட்டு அதே மாதிரி அடுத்தது அந்த மணி இமேஜ் இருக்குல்ல அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த கண்ணு மாதிரி எடுத்து விட்டு இப்போ அந்த மணி இமேஜை கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு இசட் வந்து கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 3000 வைங்க. 3000 வைங்க. வச்சுருங்க. இப்போ பேக்கில் வந்துட்டு அடுத்தது அந்த அம்மன் இமேஜை அந்த கண்ணை எடுத்து விட்டுறேன்னா அதான் உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ அந்த 3 ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2000 வைங்க. இசட்டோட வேல்யூ
நல்லா பார்த்துங்க. இசட்டை மட்டும் நீங்கள் வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணணும். ஒய் எதையுமே இங்கே சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகே நண்பா, 3000 நினைக்கிறேன். வெயிட் நண்பா, இது வந்து 5000 4 3 2000 நண்பா. சாரி, இசட்டோட வேல்யூ வந்து அந்த அம்மன் இமேஜ் பார்த்தீங்கன்னா வந்து 2000 வைங்க. ஓகேவா, இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ பேக்கில் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்து ஆட் பண்ணி வந்து முடிச்சாச்சு இமேஜெல்லாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அனிமேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஆடியோஸை மூவ் பண்ணி கீழே வச்சுருங்க. ஓகேவா, இப்போ நம்ம வந்து அனிமேட் பண்ண போகிறோம். இப்போ அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு 3 இருக்குது பாருங்கள், ஆப்ஜெக்ட் எலிமெண்ட், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து அந்த கேமரா சிம்பிள் போட்டிருக்கோம், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் பாருங்கள் ஒரு பாக்ஸ் போட வந்து கிளிக் பண்ணிடுங்க. கேமரா ஆஃபில் இருக்க அதை ஆன் பண்ணி விட்டுருங்க. இப்போ அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு தான் இப்போ நம்ம வந்து அனிமேட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டில் இருக்குல்ல அந்த எக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட்டில் ஒரு கீ பிரேம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளி இன்னொரு கீ பிரேம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து அனிமேட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட விருப்பம், நீங்கள் எப்படி வேணுமாலும் நீங்கள் அனிமேட் பண்ணலாம் நண்பா. உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் இருக்குது. இதில் நான் வந்து சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணணும் கிடையாது. நீங்கள் எப்படி வேணுமாலும் கீ பிரேம் ஆட் பண்ணி எப்படி வேணுமாலும் பண்ணலாம். ஓகேவா, அந்த வீடியோவை இப்போ ஸ்டார்ட்டில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து பண்ண மாதிரி நான் வந்து சொல்கிறேன். நான் வந்து ஸ்டார்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், கீ பிரேம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜூம் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாருங்கள், ஃபுல்லாக போயிடுங்க. உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் இமேஜ்லேருந்து வரணும். ஓகேவா, ஸோ இந்த அளவுக்கு போயிருங்க. போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த இடத்துல என்ன வரணும், இந்த செகண்ட் இமேஜில் என்ன வரணுங்கிறத கரெக்டாக நிற்கணுங்கிறத அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ நான் வந்து அந்த அம்மன் இமேஜ் நான் கரெக்டாக அந்த இடத்துல வரணும் அப்படின்னா அந்த இடத்துல வச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து பாருங்கள் கரெக்டாக வரும் பாருங்கள். அது பார்த்திங்களா, செகண்ட் இமேஜ் அந்த அம்மன் இமேஜ் கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு இமேஜில் பார்த்தா அந்த நம்ம வந்து ஃபஸ்ட்டில் ஆட் பண்ணியிருப்போம் அந்த பேக்ரவுண்ட் அது வந்து வரும். பாருங்கள், நான் ப்ளே பண்ணுறேன். அம்மன் இமேஜ் இந்த இடத்துல கரெக்டாக வந்து நிற்கும். நீங்கள் அம்மன் இமேஜ் வச்சிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகேவா, இப்போ அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி போய்க்குங்க. போயிட்டு இன்னொரு இதை ஆட் பண்ணி செட்டில் வச்சுட்டு ஒரு கீ பிரேம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஜூம் அவுட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிடுங்க. ஓகேவா, இந்த மாதிரி பண்ணிடுங்க. இப்போ நான் ஒருக்கா ப்ளே பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல இல்லை ப்ரோ, எனக்கு இந்த இடத்துல அம்மன் இமேஜ் வந்து எனக்கு வந்து ரொட்டேட் ஆகி வேணும் அப்படின்னா அந்த ரொட்டேட் ஆக்ஷன்லேருந்து இது பண்ணிட்டு ஸ்டார்ட்டில் ஒரு கீ பிரேம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு ஒரு -7 இல்லை -8 வச்சுருங்க. இப்போ பாருங்கள், வரும்போது சாய்வலாக வரும். இந்த இடத்துல வரும்போது ஒரு கீ பிரேம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ 0 ஆக்கி விட்றீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். நான் ப்ளே பண்ணுறேன். வருதா, பெல்லாம் வருதா? அதே மாதிரி இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் வந்து இமேஜ் பாருங்கள் சாய்வலாக வந்து நேராக ஆகி இப்படி வரும். பார்க்கவே நல்லாயிருக்கும் நண்பா. பாருங்கள், ஓகேவா, அவ்வளோதான். இப்போ அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் நீங்கள் வந்து இது இருக்குது பாருங்கள் எக்ஸு, அதுலேயுமே நீங்கள் வந்து கீ பிரேம் வந்து ஆட் பண்ணிங்க. தள்ளி வச்சு இப்போ எக்ஸோட நான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதை நான் இது பண்ணிவிட்டு லெஃப்ட் இல்லைனா ரைட்டில் வந்து மூவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி அந்த பாக்ஸ் விட்டு வெளில போயிட வேண்டாம். இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு அதே கொஞ்சம் தள்ளி இப்போ இந்த இசட் வந்து கிளிக் பண்ணி ஸ்டார்ட்டில் ஒரு கீ பிரேம் ஆட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அந்த அம்மன் இமேஜை இந்த மாதிரி கொண்டுட்டு வாங்க. ஓகேவா, இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேக்கில் வந்துட்டு இப்போ இந்த பிஎன்ஜி இமேஜெலாம் பாருங்கள், நமக்கு வந்து அந்த கட்மெண்ட் வந்து தெரியுது. அதெல்லாம் நீங்கள் வந்து அலைன்மெண்ட் பண்ணிடுங்க நண்பா. இப்போது அந்த இலை இமேஜ் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு ஸ்கேல் ஆக்ஷனில் போய்ட்டு ஜூம் பண்ணுங்கள் அதை ஃபஸ்ட்டு. இதெல்லாம் நம்ம வந்து பிஎன்ஜி இமேஜ் இப்படி தான் நம்ம வந்து பண்ணணும். நல்லா ஜூம் பண்ணிங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ அந்த இலை இமேஜ் போகணும் ஸ்கீல் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிருக்கும் பாருங்கள். ஓகேவா, அதே மாதிரி அந்த அம்மன் இமேஜ் இருக்குல்ல,
அதையுமே நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து பெருசாக்கிங்க. ஒரு நிமிஷம் நண்பா. 3 ட்ரான்ஸ்ஃபார்மர் போயிட்டு கொஞ்சம் பெருசாக்கிங்க. இந்த மாதிரி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு இது பண்ணிடுங்க. இப்போ அகைன் அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு இது எந்த இடத்துல வரணும், அந்த அம்மன் இமேஜ் நேராக வரணும்னா இந்த மாதிரி நேராக வச்சுருங்க. ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட கிரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் நண்பா இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணி கரெக்டாக வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ அந்த அந்த மணி இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி மறைஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அந்த அம்மன் இமேஜும் பாருங்கள், ப்ளே ஆகும்போது கொஞ்சம் வந்து சைடில் போயிருக்கு. உங்களுக்கு வந்து சைடில் போயிருக்குங்கிறதுனால இப்போது இந்த இடத்துல வச்சுட்டு அம்மன் இமேஜை கிளிக் பண்ணிட்டு 3 ட்ரான்ஸ்ஃபார்மர் போய்ட்டு அதை ரொட்டேட் பண்ணி சென்டராக கொண்டு வாங்க இப்படி. ஓகேவா? இப்போ பேக்கில் போயிருங்க. இப்போ அந்த பெல் இமேஜ் போகுதா? அப்போ பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கும். இப்போ பாருங்கள், அவ்வளோதான் நண்பா. இப்போ அந்த பெல் இமேஜ் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் பாருங்கள் தெரியல இந்த இடத்துல வந்த உடனே. இப்போ அந்த பெல்லுங்கிறேன் அந்த மணி இமேஜை கிளிக் பண்ணிட்டு 3 ட்ரான்ஸ்ஃபார்மர் போய்ட்டு அதை மூவ் பண்ணி எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுருங்க. அகைன் அந்த ஸ்கேல் ஆக்ஷனில் போய்ட்டு இதை ஜூம் பண்ணிங்க. உங்களுக்கு இந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு வந்து தெரியல பாருங்கள். நான் அந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த மணி இமேஜ் இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு இது இந்த மணி இமேஜ் வந்து டூப்ளிகேட் பண்ணிடுங்க. அதை வந்து இது பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் அந்த பாக்ஸ் ப்ளஸ் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் கொடுத்துருங்க. இப்போ 2 இதுவும் வந்துடும் அந்த மணி. இப்போ அதை கிளிக் பண்ணிட்டு 3 ட்ரான்ஸ்ஃபார்மர் போய்ட்டு இன்னொன்று மூவ் பண்ணி இந்த இடத்துல வச்சுருங்க. ஓகேவா? வச்சுட்டு இதுக்கு நம்ம வந்து ஸ்விங் எஃபெக்ட் வந்து இது பண்ணிக்கலாம், வந்து கொடுத்துக்கலாம். இப்போ அந்த ஃபஸ்ட்டில் இருக்க அந்த மணி இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இதில் வந்து 3 ட்ரான்ஸ்ஃபார்மர் போயிட்டு அப்போ தான் அந்த மணி இமேஜ் வந்து மூவ் ஆகும், ஸ்விங் ஆகும் லெஃப்ட் அண்ட் ரைட்டில். ஸ்விங் எஃபெக்ட் அட் பண்ணிட்டு செனரிட்டி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதை எஃபெக்ட் ஓப்பன் ஃபஸ்ட்டோட வேலையை பார்த்தீங்கன்னா ஒரு 0.62 வைங்க. 62 60 வச்சுட்டு ஆங்கிள் 1 வந்து ஒரு -10 வைங்க. அடுத்து ஆங்கிள் 2 வந்து +10 வைங்க. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கிள் 1 வந்து -10, ஆங்கிள் 2 வந்து +10 வச்சுருங்க. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். உங்களுக்கு அந்த லெஃப்ட் சைடில் உள்ள மணி வந்து ஸ்விங் ஆகுது பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ அப்போ வந்து இன்னொரு இமேஜுக்கும் அந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. எஃபெக்ட்டில் போய்ட்டு ஒரு நிமிஷம் நண்பா. எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட்டா கிளிக் பண்ணி காப்பி கொடுத்துருங்க. இப்போ இன்னொரு மணியில் வந்து இது பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு 3 டாட்டா கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்துருங்க. இந்த எஃபெக்ட் பேஸ்ட் ஆகிடும். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். நான் வால்யூம் ஃபுல்லாக வந்து குறைச்சிக்கிறேன்ப்பா. ஸோ காப்பிரைட் அதுக்காக தான். இப்போ பாருங்கள் அந்த மணி இமேஜ் உங்களுக்கு வந்து ப்ளே ஆகிறது உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே நண்பா. இப்போ நம்ம வந்து அந்த அனிமேட் பண்ணிட்டோம். நம்ம வந்து பாதி தான் வந்து அனிமேட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த கேமரா ஆக்ஷனை கிளிக் பண்ணிட்டு 3 ட்ரான்ஸ்ஃபார்மர் போங்க. போயிட்டு இப்போ நம்ம வந்து 3 கீ ஃப்ரேம் அட் பண்ணி தான் நம்ம வந்து அனிமேட் பண்ணியிருக்கோம். 4 கீ ஃப்ரேமு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து வந்து நீங்கள் வந்து கீ ஃப்ரேம் இந்த மாதிரி நீங்கள் வந்து அட் பண்ணிகிட்டே இருக்கலாம். உங்களோட மைண்டை பொறுத்து தான் இருக்குது. நீ எங்கிட்ட நீங்கள் வந்து மூவ் பண்ணல அந்த மாதிரி மூவ் ஆகும் நண்பா. இப்போ பாருங்கள், இப்போது இங்கிட்டு மூவ் பண்ணால் கூட இங்கிட்டு மூவ் ஆகும். இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கங்க. அடுத்து இன்னொரு கீ ஃப்ரேம் இந்த மாதிரி கீ ஃப்ரேம் அட் பண்ணிடுங்க. அட் பண்ணிட்டு இசட்டுக்கு வந்துடுங்க. வந்துட்டு இப்போ ஜூம் அவுட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஜூம் அவுட் அது மாதிரி கொஞ்சம் தள்ளி போயிடுங்க. தள்ளி வச்சுட்டு இன்னொரு கீ ஃப்ரேம் அட் பண்ணுங்கள். இப்போ நான் மேலே கொண்டுட்டு வர்றேன். இந்த அளவுக்கு கொண்டு வந்துடுறேன். மேலே கொண்டு வந்துட்டு திரும்ப கொஞ்சம் தள்ளி போயிட்டு இப்போ இந்த எக்ஸோர வழியை நான் இது பண்ணிட்டு ஒரு கீ ஃப்ரேம் அட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து லெஃப்ட்டு ரைட்டில் இந்த மாதிரி கொண்டுட்டு போங்க. ஓகேவா? அதே மாதிரி ரொட்டேட் ஆக்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் போகும்போது அந்த மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டு திரும்பவும் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி ஒரு கீ ஃப்ரேம் அட் பண்ணி திரும்ப வந்து 0 ஆக்கிடுங்க. நீங்கள் பொறுமையாக கீ ஃப்ரேம் அட் பண்ணி மாற்றி இந்த மாதிரி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நான் ஒருக்கா ப்ளே பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள் வருதா?
எப்படி நீங்கள் அனிமேட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இது போகும். இப்போ இந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு பாருங்கள் இமேஜ் அப்படியே தான் வந்து நிற்கிது, கீழே வந்து போகலை. அப்படிங்கும்போது இப்போ அந்த இசட் ஆக்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட்டில் இது நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அடுத்து நீங்கள் வந்து கீப்பரிம் வந்து ஆட் பண்ணி இப்போ வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ரொம்ப வந்து பண்ணாதீங்க. ரொம்ப பண்ணிங்கன்னா அந்த சைடில் அந்த எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியுது பாருங்கள் அந்த ட்ரீ இமேஜு. இப்போ அந்த மாதிரி வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா பிஎன்ஜி இமேஜு பேக்கில் போயிட்டு இப்போ அந்த ட்ரீ இமேஜை எடுக்க கிளிக் பண்ணிட்டு மோட் ஆப்ஷனில் போயிட்டு ஸ்கேல் ஆக்ஷனில் போயிட்டு ஃபுல்லாக ஜூம் பண்ணிங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து தெரியாது. இப்போ பாருங்கள் நான் ஒருக்கா ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் நண்பா. பாருங்கள் ரொம்பவே சிம்பிள் தான் நண்பா. நீங்கள் பொறுமையாக நீங்கள் வந்து அனிமேட் பண்ணுங்கள். உங்களோட மைண்டை பொறுத்தான் இருக்குது. நீங்கள் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து ப்ளே ஆகும் அது. இப்போ பார்த்தீங்களா நான் சும்மா மொத்தம் இப்போக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 17 செகண்ட் மட்டும் நான் வச்சு உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். பொறுமையாக நீங்கள் அனிமேட் பண்ணுங்கள். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு புரியல அப்படின்னா திரும்ப அந்த வீடியோஸை பாருங்கள், உங்களுக்கு வந்து புரியும். பாருங்கள் நான் அப்படியே அனிமேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. சும்மா இது வந்து ஒரு சாம்பிள் தான். இப்போ நீங்கள் வந்து ப்ளே ஆகும்போது அந்த மணியை பாருங்கள், உங்களுக்கு வந்து தெரியுதுல்ல. ஸோ இந்த இடத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மணி இமேஜ் வந்து தெரியுதுன்னா இந்த மணி இமேஜை கிளிக் பண்ணிட்டு மோட் ஆப்ஷனில் போயிட்டு கொஞ்சம் மேலே இந்த மாதிரி வச்சுருங்க. ரொம்ப ஈஸி தான் நண்பா. நீங்கள் பொறுமையாக நீங்கள் அனிமேட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே நண்பா. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எப்படி லிரிக்ஸ் செட் பண்ணுறோம் அடுத்த வீடியோஸில் வந்து நான் வந்து சொல்லித்தரேன். இப்போ இன்றைக்கி இந்த வீடியோஸ் வந்து போதும். இதுவே ரொம்ப 5 நிமிஷம் ஆகிட்டு வீடியோ. ஓகேவா? இதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது பேக்கில் வந்தாலும் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அனிமேட் பண்ணது எல்லாமே வந்து வராது. இப்படியே வச்சுட்டு தான் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஓகேவா? இப்போ மேலே அந்த ஏரோ மார்க் வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்ப்ளோர் கொடுத்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும் நண்பா. அவ்வளோதான் நண்பா. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.